வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பழ அப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சாதாரண பழம் தான் எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பழ அப்பம் பண்ணுறதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எள், கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி நல்லா ஒட்டணும். அது மாதிரி நம்ம இதான் பக்குவோம். இனிப்பு கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இனிப்பு குறைவாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது அப்புறம் வச்சிடலாம். 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம்பழம் கிடச்சா அதை எடுத்துக்கோங்க. இதில் 5 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் சாதா வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இதை நான் நேரையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சூடாயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாவில் பழத்தை முக்கி போடலாம். இப்போ மாற்றி போட்டாச்சு. கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு எடுத்துடலாம். மீதி இருக்க பழத்தை இது மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்குது எல்லாம் போட்டு நான் எடுத்துடுறேன். இப்போ எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. நான் மிக்ஸ் பண்ணல. மாவில் இன்னும் பாதி அளவு இருக்குது. 5 பழம் எடுத்திருந்தேன். அதுக்கு சரியாக பாதி அளவு தான் மாவு ஆயிருக்கு. மீதி பழத்தை நான் 2வது பண்ணி எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் சுகர் அதிகமாக அதில் சேர்த்து, இது சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ 2வது இதில் கொஞ்சம் சுகர் கொண்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பழம் எடுத்து இதை நான் மறுபடியும் செய்து எடுத்துக்கிறேன். இவ்வளோதான். நீங்கள் இந்த 5 பழம் எடுத்திங்கன்னா நான் எடுத்த மாவில் பாதி அளவு நீங்கள் அளவு பண்ணி எடுத்து செய்யுங்க. கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டான பழ அப்பம் செய்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. மறுமுறுப்பாகவும் இது இனிப்பு குறைவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.